கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 62 சங்கீதம் 8 வசனம். சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தில் தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும் என்று உறுதியோடு சொல்பவர், அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று விசுவாச அறிக்கை இடுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று கூறும் தாவீது இன்று உங்களை பார்த்து கூறுகிறார், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் என்று. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் மிக தெளிவாக உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களினின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று சங்கீதக்காரன் சொல்வதை சங்கீதம் 17:7 வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறது. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்ற சத்தியத்தின்படி நீங்கள் கர்த்தரை நம்பி அவரையே சார்ந்து அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக செழிப்பான வாழ்க்கை வாழ்வதோடு தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து பாதுகாப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? அடுத்ததாக தாவீது உங்களுக்கு சொல்லும் அறிவுரை, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் என்பதாகும். அன்று அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தபோது கர்த்தர் அவளை நினைந்தருளினார் என்று பார்த்தோம் அல்லவா? அதே போல நீங்களும் உங்கள் உள்ளத்தில் எத்தனை பாரமோ வியாகுலமோ வேதனையோ எதுவாயிருந்தாலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து உங்கள் இருதயத்தில் உள்ள பாரத்தை எல்லாம் அவர் பாதத்தில் இறக்கி வைத்து ஜெபியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்களித்திருக்கும் தேவன் பாதத்தில் எல்லாவற்றையும் ஊற்றிவிடுங்கள். அவரே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவதோடு ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து ரட்சிப்பார். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் ஜாமத்தில் கூப்பிடு,
ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு என்று எரேமியா தீர்க்கதரிசி புலம்புவதைப் போல நாம் நமக்காக மட்டுமன்றி நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்காக அவர்களுடைய இரட்சிப்புக்காக பாரப்பட்டு இருதயத்திலிருந்து ஊற்றி ஜெபிப்போம். அவரே நமக்கு அடைக்கலமானவர் என்ற சத்தியத்தின்படி அவரே நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணையும் ஆனவர். இதை விசுவாசிக்கிறீங்களா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆனவர். அது மட்டும் இல்லைங்க, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலம் ஆனவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று வேதத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய தியான வசனத்தின்படி எக்காலத்திலும் தேவனையே நம்புங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்ற சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் அவரை மட்டுமே நம்பி அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போமா? கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாச அறிக்கை இடுவோம். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.